இன்றைக்கு சிம்பிளான சத்தியங்கள், தேவனை பற்றிய 2 சத்தியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாததுன்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 சத்தியங்கள் என்னன்னா, தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். ஆங்கிலத்துல சொன்னா காட் கேன், காட் வில். தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். முதல்ல தேவனால் செய்ய முடியும். இவருடைய வல்லமையை யோசித்து பாருங்க கொஞ்சம். இவர் சர்வ வல்ல தேவன். இவரால் எல்லாமே செய்ய முடியும். இவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும், பாராட்டணும். இதன் விளைவாக ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா, ஒன்னு சிருஷ்டிப்பை பாருங்க, அப்புறம் உயிர்த்தெழுதல். முதல்ல சிருஷ்டிப்பை பார்க்கலாமா? நாம கூட பாருங்க, ஜெபிக்கிறப்போ, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறப்போ எப்படி ஜெபிக்கிறோம்? சில நேரம் நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? நான் ஜெபிச்சிருக்கேன். அந்த மாதிரி, ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இதை எனக்கு செய்யும் ஜெபிச்சிருக்கேன். நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? நமக்கு இயல்பா வருகிறது ஒரு காரியம் நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்க, வேதத்திலே பாத்தீங்கன்னா தேவ ஜனங்கள் திரும்ப திரும்ப இப்படிதான் ஜெபிக்கிறதை நீங்க பார்க்கலாம். நெகேமியா ஜெபிக்கிறார் பாருங்க. தேசமே ஒரு மாதிரி கெட்டு போயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த செவுத்தெல்லாம் திரும்ப கட்டுகிறார் நெகேமியா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்ல. அந்த இடத்துல நெகேமியா ஜெபிக்கிறார், தேவனே என்னுடைய தேசத்தை திரும்ப எழுப்புவீராக, தூக்குவீராக, நாங்க தப்பு செஞ்சிட்டோம். அது எப்படி ஜெபத்தை தொடங்குறாரு பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். தேவையா இதுக்கு? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னா போதும்ல, அப்படிதான் யோசிப்பாங்க சிலர். ஆனா ஜெபம் எப்படி போகுது பாருங்க. தேவனுடைய மகத்துவத்தை எண்ணி பார்க்கிறான் நெகேமியா. ஆமா, நாங்க தேசமா ரொம்ப கீழே போயிட்டோம், கெட்டு போயிட்டோம். இப்ப நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆனா இந்த தேவன் சர்வ வல்ல தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர்கிட்ட ஜெபிக்கும் போது என்ன வேணா நடக்கலாம். எவ்வளவு கீழே போயிருந்தாலும் மேல வரலாம். சிருஷ்டிப்பை பார்த்தோம். இப்போ உயிர்த்தெழுதலை பார்ப்போம். உயிர்த்தெழுதல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். பாருங்க, இது ஏன் நான் காண்பிக்கிறேன்னா, இப்படிதான் தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள், அந்த பிரச்சனைகளை அணுகிறார்கள். இப்படிதான் அவங்க கையாளுறாங்க. அந்த சூழ்நிலை கஷ்டமாகும் போது தங்களுடைய பிரச்சனையை யோசிக்காம சிருஷ்டிப்பை யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுதலை யோசிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல, 2 கொரிந்தியர் 1:8. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை சொல்றார். 8ஆம் வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்ன சொல்றாரு? இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தவர் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தது ஆசியாவில்ன்றாரு. எப்படிப்பட்ட பிரச்சனைனா, பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்றுப்போகத்தக்க, இவருக்கே நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக இருந்ததுன்னா யோசித்து பாருங்க. இவர் நம்பிக்கையை பிரசங்கம் பண்ணுகிறவர். ஆனா என்ன சொல்றாருங்க? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதுக்கப்புறம் 9ஆம் வசனம் எப்படி அது மாறிச்சு கவனிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, எனக்கு கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்துட்டேன். ஆனா அதுல இருந்து வெளியே வந்துட்டு அது பின்னால திரும்பி பார்த்து எப்படி சொல்றாரு? அதை பாசிட்டிவா பாக்குறாரு. இது ஏன் வந்ததுன்னா, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், நான் என்னையே நம்பிட்டு இருக்க கூடாது. நான் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும் என்னையே நம்பிட்டு இருக்க கூடாது. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக பின்னால வெற்றிகரமா வெளியே வந்துட்டு சொல்றாரு. பின்னால திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் இப்படி நடந்ததுன்னா, நான் என்னையே நம்பிட்டு இருக்க கூடாது,
என்ன விட்டுட்டு மரித்தோரை எழுப்புகிற இந்த மாபெரும் தேவனை நம்பி இருக்கணும்ன்றதற்காகவே இப்படி நடந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. 10ஆம் வசனம் பாருங்க. அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். 8ஆம் வசனத்துல நம்பிக்கையே கிட்டத்தட்ட இழந்துட்டோன்றாரு. 10ஆம் வசனத்துல திரும்ப நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி நம்பிக்கை வந்தது? 9ஆம் வசனம் அதான் கீ. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. என்ன பண்ணார் பவுல் பாருங்க. பவுல் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சார். பெரிய என்னமோ நடந்தது, என்னன்னு விவரமா சொல்ல. ஆனா என்ன சொல்றாரு, ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. அதனால கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்துட்டார் பவுல். அதுல இருந்து எப்படி திரும்ப மேல வந்தார், எப்படி நம்பிக்கை அவருக்கு வந்தது, எப்படி விடுதலை வந்தது? மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவனை யோசித்து பார்த்தார். நீங்களும் அதான் யோசித்து பாருங்கன்ற. நீங்க இதுல பாருங்க, இங்க கூட தேவனுடைய பவர்னுடைய ஸ்பெஷாலிட்டியை பார்க்கலாம். நீங்க பாருங்க, மனுஷன்ட்ட நல்ல பவர் இருக்கு. பல காரியங்களை மனுஷனால செய்ய முடியும். ஆனா ஒரு காரியம் செய்ய முடியாது. எதுவுமே இல்லைன்னா எதையும் உண்டாக்க முடியாது. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்ல, உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப அந்த உயிரை கொண்டு வரவே முடியாது. மனுஷனால உயிரோட எழுப்பவே முடியாது. மரித்தோரை உயிரோட எழுப்பவே முடியாது. ஒருத்தர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு பல சிகிச்சை கொடுக்கலாம், பல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எப்படியாவது மரணம் வராதபடிக்கு தப்புவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஒருவேளை மரணம் நேரிட்டுருச்சுன்னு வைங்க, மரித்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் உயிர் திரும்ப கொண்டு வர முடியாது. பாருங்க, மனுஷனால அப்படி மனுஷனுக்கு அந்த பவர் இல்லை. மரணத்தை டிலே பண்றதுக்கு பவர் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்களை கொஞ்சம் வாழ வைக்கலாம் பாருங்க. சில நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து, நல்ல மருந்து கொடுத்து மரணத்தை தள்ளி போடலாம், அல்லது வயசாகிறத மூடி மறைக்கலாம். இதெல்லாம் மனுஷனால பண்ண முடியும். ஆனா ஒரு காரியம் பண்ண முடியாது. அது என்னது? மரணம் வந்துட்ட பிறகு, உயிர் போயிட்ட பிறகு அந்த உயிரை திரும்ப கொண்டு வரவே முடியாது. மனுஷனால முடியாது. மனுஷனால முடியாது. பவுல் என்ன சொல்றாரு, அவருடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திச்சாராம்? ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை, மரணம் போன்ற ஒரு சூழ்நிலை. எல்லாம் போச்சுன்னு நினைச்சார். ஆனா அவர் என்ன மறந்துட்டாரு? எல்லாம் போயிட்டா கூட, உயிரே போயிட்டா கூட, உயிரோட எழுப்பக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறாருன்றாரு. ஆப்ஷனே எல்லாம் தீந்துட்ட பிறகு, மரிச்ச பிறகு ஆப்ஷன் அவுட். அதுக்கு மேல என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆனா என்ன சொல்றாரு? மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பக்கூடிய தேவன் இருக்கிறார். ஏன் இதை சொல்றாரு? மரணம் போன்ற சூழ்நிலைகளை இப்படி சந்திக்கணும்ன்றாரு பாருங்க. இங்க அவர் மரணத்தை பற்றி பேசுற மாதிரி தெரியல. மரிச்சிட்டாரு அப்புறம் உயிரோட அப்படி ஒண்ணும் கிடையாது. இங்க இதை பயன்படுத்தி என்ன சொல்ல வர்றாரு? எப்பா, தேவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கு. மரித்தா கூட உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை இருந்தால், மரணம் போன்ற நம்முடைய சூழ்நிலைகள், செத்த நம்மளுடைய வாழ்க்கைய, செத்த நம்முடைய கனவை திரும்ப உயிரோட எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். லாசரு பாருங்க, அந்த கதை உங்களுக்கு தெரியும். இயேசுனுடைய வல்லமை அங்க வெளிப்படுது. லாசரு மரிச்சிடறான். முதல்ல உடம்பு சரியாம போய் இயேசுக்கு நியூஸ் வருது. இயேசு போறதுக்குள்ள லாசரு மரிச்சிடறான். மரித்து 4 நாள் ஆயிடுது. உங்களுக்கே தெரியும். அடக்கம் பண்ணிட்டாங்க, வச்சு கல்லெல்லாம் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு அவனை உயிரோட எழுப்புறார். அந்த நேரத்துல இம்பாசிபிள். யாரா சொல்லுவாங்களா அது முடியும்னு? சான்ஸே இல்லை. இது முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது எதுக்கு தேவைன்னு தான் சொல்லுவாங்க. அங்க உயிரோடு எழுப்புறாரு. எப்படி உயிரோடு எழுப்புறாரு? ரொம்ப ஈஸியா உயிரோடு எழுப்புறாரு. யோசித்து பார்த்திருக்கீங்களா? கஷ்டப்பட்டா உயிரோடு எழுப்புறாரு கிடையாது. ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மாதிரியே இயேசு பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருள் நிறைந்த உலகத்துல தேவன் ஒரு வார்த்தையை பேசி வெளிச்சத்தை உண்டாக்குறார். அதே போல மரணம் நேரிட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இயேசு போயிட்டு சும்மா கஷ்டலாம் பண்ணல, வெறும் ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னா அவன் வெளியே வரான், உயிரோட எழும்புகிறான். அவருடைய ஒரு வார்த்தை அந்த மனுஷனை உயிரோட எழுப்புது பாருங்க. இயேசுனுடைய வல்லமை அங்க வெளிப்படுது.
எல்லாம் அவுட், இதுக்கு மேல வர முடியாதுன்னு சொன்ன பிறகு அவருடைய வல்லமை வெளிப்படுது. அதாவது என்ன சொல்ல வர, தேவனுடைய வல்லமைக்கு லிமிட்டே கிடையாது. இது இவ்வளவுதான், இது வரைக்கும் தான் அவருடைய வல்லமை அப்படின்னு சொல்லவே முடியாது. மரணம் வரைக்கும் தான் மனுஷனுடைய வல்லமை. ஆனா மரணத்துக்கு அப்புறமும் மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவனுக்கு அவருடைய வல்லமைக்கு எல்லையே இல்லை, லிமிட்டே கிடையாது. ஏன் இது முக்கியம்? சில நேரம் நம்முடைய வாழ்க்கை காலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வேற சில நேரம் நல்லா இருந்த வாழ்க்கை அப்படியே செத்து போயிட்ட மாதிரி இருக்கும். பாருங்க, நல்லா இருந்தது, நல்ல நிலையில இருந்தோம். ஆனா இப்ப அப்படியே உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த கனவு செத்துச்சு, அந்த மேலான நிலை போயிடுச்சு, உயிரே போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழல் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு இருக்கு பாருங்க. எல்லாம் போயிடுச்சுங்க, எல்லாம் கெட்டுருச்சுங்க. ஒருத்தர் அன்னைக்கு கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஒரு தவறான முடிவு எடுத்தேங்க, அந்த முடிவு கரெக்டா எடுத்திருந்தேன்னா வேற லெவல் போயிட்டு இருப்பேன் வாழ்க்கையில. அதை நான் தவறா எடுத்ததுனால இப்ப நான் எங்கேயோ போயிட்டேன், எல்லாம் போயிடுச்சுங்க. அதை யோசிச்சுட்டே புலம்பிட்டு இருக்காரு பாருங்க. என்னன்னா, நமக்கு எல்லாம் போயிட்ட மாதிரி இருக்கும், அவ்வளவுதாங்க போயிடுச்சுங்க, எல்லாம் முடிஞ்சதுங்கன்னு இருக்கும். ஆனா தேவன் மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன். அவருக்கு என்ன போனாலும் எல்லாம் போனாலும் there is still hope. நம்பிக்கை நீங்க விட தேவையில்லை. ஏன்னா இவர் மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன். இவரால் எல்லாமே கூடும். அந்த நிலையிலிருந்து உங்களை மேல கூட்டு வர முடியும், அவர் கொண்டு வர முடியும். அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, போயாச்சு, இந்த இடத்துல இருக்கீங்க. இப்போ இங்கிருந்து தேவன் உங்களை தூக்க வல்லவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுதலை யோசிக்கும் போது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை யோசிக்கணும். ஏன்னா அங்கதான் தேவனுடைய வல்லமை மேக்சிமமா வெளிப்படுது பாருங்க. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல்ல லாசரு உயிரோட எழுப்பப்பட்டான், ஆனா திரும்ப மரிச்சிட்டான். இயேசுதான் லாசரு உயிரோட எழுப்பினார், ஆனா லாசருவே திரும்ப போய் மரித்தாச்சு. இன்னைக்கு லாசரு உயிரோட இருக்காரு சரீர பிரகாரமா? கிடையாது. ஆனா இயேசு எடுத்துக்கோங்க, இயேசு சிலுவையில அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார். இன்றைக்கும் உயிரோட இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது தேவனுடைய அந்த வல்லமையினுடைய உச்சகட்டம் தெரியுது பாருங்க. எப்பேற்பட்ட வல்லமை இது! மரணத்தை முற்றிலுமாய் தோற்கடித்தார். அப்படிப்பட்ட வல்லமை, மரணத்தை முற்றிலுமாய் தோற்கடிக்கக்கூடிய வல்லமை. இயேசு அன்றைக்கு உயிரோடு எழும்பினவர், இன்றைக்கும் மரிக்கல, என்றென்றைக்கும் உயிரோடவே இருப்பார். அவருடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதல் பாருங்க என்ன காமிச்சிருச்சு. தேவனுக்கு மரணத்தின் மேல முற்றிலும் அதிகாரமும் வல்லமையும் உண்டு. வேற எந்த உயிர்த்தெழுதலும் இதை பார்க்க முடியாது. ஒரு நாள் பார்க்க போறோம், விசுவாசிகளும் உயிரோடு எழுப்பப்பட போறாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அன்னைக்கு அவங்களையும் காமிக்கலாம் நம்ம. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வல்லமையோட உச்சகட்டம் இயேசுடைய உயிர்த்தெழுதல்ல தெரியுது. என்ன தெரியுது? தேவன் இந்த மரணத்தை முற்றிலும் வென்றெழுந்தார். இன்னைக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. மரணம் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷனுக்கு மரணத்தின் மேல பவர் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், மரணத்தை முற்றிலும் இயேசுவின் மூலமாய வென்றெழுந்த தேவன். மரணத்தின் மேல் முற்றிலும் பவரை வைத்துக் கொள்ற தேவன். மரணம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் தான் பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த உலகத்தையே பயமுறுத்துகிற மரணம் விசுவாசிகளை பயமுறுத்த கூடாது. ஏன்னா நம்முடைய தேவன் மரணத்தின் மேல் சர்வ வல்லமை உடையவராய் இருக்கிறார். இயேசு மரணத்தை வென்றெழுந்தார். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மரணம் நேரிடும் போது என்ன நடக்குது? அது நல்லா தான் முடியும், பரலோகத்துக்கு தான் போறாங்க அவங்க. ஆனா அது மட்டும் இல்ல, அந்த மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பக்கூடிய தேவன் இவர். மரித்தோரை உயிரோட எழுப்பக்கூடிய பவுல் எப்படி சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு பாருங்க. அந்த பகுதியில 9ஆம் வசனத்துல எப்படி சொல்றாரு? என்னைக்கோ ஒரு நாள் மரித்தோரை எழுப்பினார் அப்படி சொல்ல பாருங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன். எழுப்புகிறன்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து எழுப்புகிற, திரும்ப திரும்ப எழுப்புகிற, இன்றைக்கும் எழுப்புகிற. அவருடைய பழக்கமே மரித்தோரை எழுப்புகிற பழக்கம். பொதுவா அவர் செயல்படுகிற விதம் என்னது? மரித்தோரை எழுப்புகிற. எப்படி சொல்றாரு பாருங்க பவுல்.
என்னைக்கோ ஒரு நாள் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், நம்மள ஒரு நாள் எழுப்புவோம் அப்படி சொல்ல. எப்படி சொல்றாரு? மரித்தோரை எழுப்புகிற தேவன். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல இருந்துகிட்டே சொல்லுங்க, மரித்தோரை எழுப்புகிற தேவனால் எல்லாம் கூடும். என்னையும் எழுப்ப முடியும். நான் எவ்வளவு கீழே இருந்தாலும் என்ன மேல தூக்க முடியும். அப்போ பாருங்க, சிருஷ்டிப்பையும் உயிர்த்தெழுதலையும் நினைக்கிறப்போ இத பார்த்துட்டு நம்ம பிரச்சனைக்கு வந்தா இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அவருக்கு முன்பாக அது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அது ஒரு லேசான காரியம். வாய் திறந்து சொல்லுங்க, இது ஒரு லேசான காரியம். இந்த வேலை இல்லாத ஒரு நிலை லேசான காரியம். பணம் இல்லாத நிலை ஒரு லேசான காரியம். எனக்கு ஆப்ஷனே இல்லை, எனக்கு வழியே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இது லேசான காரியம். ஏனென்றால் இவர் சர்வ வல்ல தேவன். இவரால் எல்லாம் கூடும். எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுல இருந்து மேல என்ன கொண்டு வர இவரால் முடியும். தேவனால் செய்ய முடியும். ஓகே.